டியர் 10th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கான வீடியோ தான் இது. நாளைக்கு சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் 17/2/2026. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ரிவிஷனை முடிச்சிட்டோம். ஃபைனல் ரிவிஷன், ஃபைனல் டெஸ்ட் எல்லாமே வந்து இன்றைக்கி 8 o'clock கூட எல்லாமே முடிச்சிட்டோம். நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம். நிறைய ரிவிஷன் பண்ணியிருக்கோம், நிறைய ரிவிஷன் டெஸ்ட் வச்சுருக்கோம். நீங்கள் எழுதின பேப்பர்ஸ் எல்லாமே இதோ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டுருக்கு, பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ டெஸ்ட்டு கடந்த 10 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வச்சுருக்க இந்த பேப்பர்ஸ், பசங்க நீங்கள்லாம் வச்சுருக்க பேப்பர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 10 நாளில் எழுதின பேப்பர்ஸ். எனக்கே ஷாக்கிங், இவ்வளோ டெஸ்ட்டு நம்ம வச்சுருக்கோமா 10 நாளில் அப்படின்ட்டு. நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லா சாப்டருமே டெஸ்ட் வச்சுருக்கோம். இப்போ எழுதியிருக்க டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் தான், எக்ஸ்ட்ரா சம்ஸ் தான். உங்களுக்கு நல்லா தெரியும், போர்டு எக்ஸாமில் புக்கில் இருக்கிறது எதுவுமே வராது. சிபிஎஸ்சிக்கு எல்லாமே ஸ்கில் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் தான். எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாமே ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டு நிறையா கொடுத்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் எழுதுனீங்க, அந்தந்த பசங்க எவ்வளோ எழுதுனீங்க அப்படின்றது உங்களுடைய பேப்பர்ஸ் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டுருக்கு. அவ்வளோ டெஸ்ட்டு 65 டெஸ்ட் வச்சுருக்கோம். போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் 70 டெஸ்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் புக்கில், அதாவது புக்கில் இருக்க எல்லா டெஸ்ட்டுமே வந்துட்டு வச்சாச்சு. எல்லா லெசன்ஸுமே 14th சாப்டர் வரலையுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லெசன்ஸுமே போன மாதமே வச்சாச்சு. இப்போ இங்கே இந்த 10 நாளாக போர்டு எக்ஸாமுக்காக மேக்ஸ் ரிவிஷனில் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் தான் வச்சுருக்கோம். நல்லா ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ரியலி ஐ எம் ஸோ ஹாப்பி. நல்லா போன செட்டை விட பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டு நிறைய டெஸ்ட்டு, நிறைய ஹார்ட் ஒர்க்கு. நீங்கள் பண்ணதுக்கான ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது எனக்கு அந்த ஹோப் இருக்குது. இந்த 1 இயராக நீங்கள் என்ன பண்ணீங்க, 1 இயராக நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாமே போயிட்டு நாளைக்கு எக்ஸாம் எழுதுகிற பேப்பரில் காமிக்கணும். நீங்கள் எழுதுகிற அந்த எக்ஸாமில் காமிக்கணும் நீங்கள் யார் அப்படின்றத. இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணோன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நாளைக்கு போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரும், அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமோ இன்றைக்கி நைட் 1 இயராக நம்ம என்னென்ன பண்ணோம், என்னென்ன பார்த்தோன்றத, மேக்ஸில் என்னென்னலாம் வரும் அப்படின்றத ஒரு ஸ்னாப் மாதிரி நான் கொடுத்தேன். அதே மாதிரி எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எப்படிலாம் வந்துட்டு கொஸ்டின் பேப்பரில் என்னென்னலாம் வந்துட்டு எதை ஃபஸ்ட்டு எழுதணும், எப்படிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், ரஃப் ஒர்க் எப்படி கொடுக்கணும், ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன். எல்லா பசங்களுமே அட்டென்ட் பண்ணிங்க. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரும். நீங்கள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு இல்லைங்களா? நம்ம பார்த்த விஷயந்தான் கொஸ்டின் பேப்பரில் வரும். பயப்படாதீங்க, ஈஸியாக இருக்கும் கொஸ்டின் பேப்பர். எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, எல்லா சாப்டரையுமே நாம் ரிவிஷன் கொடுத்து தான் இருக்கோம். ஸோ எக்ஸாம் நினச்சி நிறைய பசங்க பயப்படுறீங்க, பயப்படாதீங்க. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எக்ஸாமை நினச்சி பயப்படாதீங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட் எனக்கு பயமாக இருக்குது மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு போனீங்க. பயப்படாதீங்க, எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. பார்த்த விஷயங்கள் தான் கொஸ்டின் பேப்பரில் வரும். அதனால் வந்து நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரும். எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எந்த கொஸ்டினையுமே விட்டுட்டு வராது. எனக்கு இது தெரியல அப்படின்னாலும் ஜஸ்ட்டு உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அந்த கொஸ்டின் பேப்பரில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட் சில்ட்ரன். லாஸ்ட்டு போர்டு எக்ஸாமுக்கு நெருங்கிட்டோம். நீங்கள் எல்லாருமே நல்லா எக்ஸாம் எழுதுவீங்க. சூப்பராக ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க, உங்களுடைய எஃபோர்ட்டை நல்லா கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரும். நல்லா எக்ஸாம் எழுதுங்க. எதையுமே நினச்சி பயப்படாதீங்க, எந்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னுடைய கைண்ட் அட்வைஸ் இதுதான். உனக்கு ஒரு கொஸ்டின் தெரியலனாலும் தெரிஞ்சதை அட்டன் பண்ணிட்டு வா. எதையுமே வந்துட்டு ஒரு கொஸ்டின் கூட விடாத வரணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா சம்ஸையுமே நீ நம்பரை கரெக்டாக போடு. நிறைய பசங்க நம்ம ரிவிஷன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா
கரெக்டாக ஆன்சர் போட்டிருப்பீங்க, ஸ்டெப்ஸு கரெக்டாக போட்டிருப்பீங்க. பட் நம்பர் தப்பாக போட்டிருப்பீங்க. நம்பரே போடாமலாம் ஒரு சில பசங்கள நான் பார்த்தேன். இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. நாளைக்கு மார்னிங் வரும்போது நீங்கள் எழுதின எல்லா டெஸ்ட் பேப்பரையும் எடுத்துகிட்டு வாங்க. என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு கிளான்ஸ் வந்து நாளைக்கு மார்னிங் கிளாஸில் பார்த்துக்கலாம். சூப்பராக ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க. எக்ஸாமும் சூப்பராக எழுத போகிறீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நல்ல ரிசல்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோப் எனக்கு இருக்குது. எல்லாருமே நாளைக்கு நல்லா எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த காட் கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். கொஷின் பேப்பர் ஈஸியாக வரும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அந்த காட் இருக்கார். முக்கியமாக நம்ம போட்ட எஃபர்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கை கொடுக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் டு ஆல். எல்லாருக்குமே நாளைக்கு எழுத போகிற போர்டு எக்ஸாம் எழுத போகிற எல்லா பசங்களுக்குமே என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நல்லா எக்ஸாம் எழுதுங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஆல் த பெஸ்ட் சில்ட்ரன். தேங்க்யூ ஸோ மச்.